முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான நிலங்களை ஆய்வு செய்து குடிமனை இல்லாதவர்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழ் தெரியாத வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறுவார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு கர்நாடக நீதிமன்றத்தில் நடைபெற்று அந்த வழக்கில் தண்டனை அளிக்கப்பட்டதுதான் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் கர்நாடக நீதிமன்றம் ஜெயலலிதா வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகள் அந்த சுற்றுப்பத்திரங்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்படைச்சிருக்காங்க. 27 கிலோ பயிரம், அதே மாதிரி ஒரு 1526 ஏக்கர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயரில் மட்டும் நிலப்பத்திரங்கள் இதையெல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டு விரும்புகிறது. தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த 1526 ஏக்கர் நிலங்கள் எங்கே இருக்கிறது, யாருடைய பொருட்கள் இருக்கிறது, அது முறையா அவை அனைத்தையும் அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நிலங்களை 1526 ஏக்கர் நிலங்களையும் தமிழ்நாட்டில் சொந்த குடிமனை இல்லாத மக்களுக்கு குடிமனை வழங்குவதற்காக அந்த 1526 ஏக்கரையும் பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தில் விரும்புகிறேன். இது ஜெயலலிதா பேரில் இருக்கிற நிலம் மட்டும்தான். அவர்களை பயன்படுத்தி ஏராளமான பிராமியர்கள் பெயரில் பல்லாயிரக்கணக்கான இருக்கிற நிலங்கள் அந்த காலத்தில் வாங்கி பிடிக்கப்பட்டது. அத்தகைய நிலங்கள் எல்லாம் இந்த வழக்கிற்குள் கொண்டு வரப்படவில்லை. அது சம்பந்தமாகவும் விசாரித்து முறையாக, ஏன்னா அந்த சொத்துக்கள் பூரா ஊழல் செய்தும் முறைகேட்டின் அடிப்படையிலும் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள். ஆகவே அந்த சொத்து மக்களுக்கு தான் போய் சேரணும்.